Audio Jungle. Audio Jungle. ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மினியா தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கண்டினியூஸ் பார்ட். எதை பற்றி அப்படின்னா, ஷட்டர்ஸ்டாக் அப்படின்ட்டு நான் ஒரு கோர்ஸ் போட்டேன். ஷட்டர்ஸ்டாக் வெப்சைட்டில் எப்படி ஃபோட்டோ இல்லாட்டி வெக்டர்ஸ் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த வீடியோஸில் பார்த்தோம். அதில் சின்ன சின்ன பார்ட்லாம் நான் விட்டுருப்பேன். ஸோ அதை எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் லீவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதை வச்சு தான் நான் இப்போ அந்த கண்டென்ட்டே போடுறேன். என்ன அப்படின்னா, அந்த சீரீஸில் வந்து நான் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணி காமிச்சேன். வெக்டர் எப்படி அப்லோட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஸோ அந்த வெக்டரை எப்படி அப்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மினியா தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி கீழே இருக்க ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம சேனல் நேமில் இருக்க பிஸ்னஸ் மினியா தமிழன் அப்படிங்கிற ஐடியிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த 2 ஐடியில் ஏதாவது ஒரு ஐடியில் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஷட்டர்ஸ்டாக் வெப்சைட்டில் எப்படி வெக்டர் அப்லோட் பண்ணுவோம், அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டர் ஆர் கோரல்ரா அது ரிலேட்டடாக எந்த விதமான ஒரு ஐடியாவும் இல்லாட்டி, உங்களுக்கு அதை பற்றி தெரியாட்டி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. பிகாஸ் அது தெரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியும். இல்லாட்டி உங்களுக்கு ஜிம்பில் வரைய தெரிஞ்சாலோ இல்லை வெக்டார் இல்லஸ்ட்ரேட்டர் பற்றி தெரிஞ்சாலோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதை பற்றி தெரியாட்டி நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. பிகாஸ் உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த அப்லோட் இமேஜஸ் போயிருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்கள் வெக்டார் அப்லோட் பண்ணால் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன பிக்சல் சைஸில் இருக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் 4 MP சொல்லியிருக்காங்க. அதான் 4000 × 4000 பிக்சல்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற வெக்டார் வந்து இல்லஸ்ட்ரேட்டர் வெர்ஷன் வந்து 8 or 10 இருக்கணும்னு சொல்கிறாங்க. நான் அதை உங்களுக்கு எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டர் போயிருங்க. நான் சும்மா இப்போதைக்கு ஒரு சின்ன மாக்கப் வரைஞ்சி வச்சுருக்கேன், ஒரு V-neck டிஷர்ட் மாக்கப்பு. ஓகேங்களா? ஸோ இதோட பிக்சல் சைஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா? 5000 × 5000 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் மினிமம் 4000 கேட்டிருக்காங்க. நான் 5000 × 5000 வச்சுக்கிட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இதை நீங்கள் எப்படி சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். ஸோ நான் சேவ் ஆஸ் கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு இந்த அடோப் இல்லஸ்ட்ரேட்டருக்கு பதிலாக இல்லஸ்ட்ரேட்டர் EPSனு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்த உடனே ஒரு டேப் வரும். அதில் இல்லஸ்ட்ரேட்டர் 10 EPS ஆர் இல்லஸ்ட்ரேட்டர் 8 இது 2ல் ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க. நான் 10 கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இது நீங்கள் பேக்ரவுண்டு வந்து இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒயிட் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டே கொடுத்துருங்க. இல்லாட்டி ஒப்பாக் கொடுத்துருங்க. நான் ஒப்பாக் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் என்னோட இங்கே எம்டியாக இருக்குது. ஸோ ஃபாண்ட்டு ஏதாவது யூஸ் பண்ணிங்களாங்கிறது இல்லை. நான் எதுவுமே இது எல்லாத்தையும் தூக்கி விட்டுங்க. பிகாஸ் இதனாலேயும் நமக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ நான் ஓகே கொடுத்துட்றேன். சேவ் கேட்கும். சேவ் ஆகிடுச்சு. ரைட்டிங் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 10 to 15 seconds ஆகும். அது சேவ் ஆயிரும். ஓகே, சேவ் ஆகிடுச்சு. நம்ம இதை எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ செலக்ட் மல்டிபிள் ஃபைல்ஸ் கேட்குது. நம்ம இப்போ ஒரு இமேஜ் தான் இருக்கனால நான் அதையும் கொடுத்துட்றேன். நான் அதை செலக்ட் பண்ணிடுறேன், நான் ட்ராப் பண்ணி வச்சதை. ஆஃப்டர் தட் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இந்த கொடுக்குறீங்க பார்த்தீங்களா ஃபைல் நேம். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக இருக்கணும், கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அது போக மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இடையில இந்த ஹைஃபன், இந்த டிஷர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டீக்கும் ஷர்ட்டுக்கும் நடுவில் ஐஃபன் அதெல்லாம் இருக்கவே கூடாது. எந்த விதமான ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இருக்கவே கூடாது. பிகாஸ் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இந்த இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதோட ரீசன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் இது அப்லோட் ஆகிடுச்சு. நான் இப்போ இதை நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஓகே, இந்த மாதிரி யுவர் அப்லோடட் ஃபைல்ஸ் ஆர் ப்ராசஸிங் அப்படின்ட்டு வந்தாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதில் அப்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை உடனே யுவர் ஃபைல் இஸ் ப்ராசஸிங் ரிஃப்ரெஷ் நவ் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்த ப்ராசஸிங் கம்பெனி ரிஃப்ரெஷ் நவ் உடனே வந்துச்சுன்னா அது உங்களுக்கு அக்செப்ட் ஆகலைன்னு அர்த்தம். எனக்கு அக்செப்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு 3 to 4 வெக்டார்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக காமிக்கும். இது நீங்கள் எப்படி இங்கே டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறது அப்படின்னா, இதை செலக்ட் கொடுங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். ஸோ இதை அப்படியே இங்கே கொடுக்கணும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ண முடியாது. காப்பி பண்ணி பார்க்குறேன் ஃபுல்லாக வருதான்னு. அந்த டாட் லைன்ஸோட தான் வருது. ஸோ நம்ம ஒரிஜினல் ஃபைல்லேருந்தே இதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது கேட்டகரி நான் ட்ராப் பண்ணதை வந்து பியூட்டி அண்ட் ஃபேஷன். ஸோ நான் அதையே கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நெக்ஸ்ட் இந்த கீவேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஆல்ரெடி கீவேர்ட் சஜஷன் காமிக்கும். ஸோ இதை கொடுக்காம இதுலேயே இன்னொரு ட்ரிக் ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ புதுசாக என்ன ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ட்ராப் பண்ணியிருக்கோமோ இல்லை வேறு என்ன நீங்கள் ஒரிஜினல் ஜேபக் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற இமேஜஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதில் 3 செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸும் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் அதை ஆட் ஆகி கொடுத்துடலாம். பட் ஃபஸ்ட்டு 30 தான் ஆட் ஆகும். இதில் ஏதோ எரர் காமிக்குது. ஓகே, ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 3 செலக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே 29 தான் ஃபில் ஆகிருக்கு. நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில் ஆகணும் 50 out of 50. ஸோ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் ஆகி கொடுத்துட்றேன். ஓகே, 44 ஆட் ஆகிடுச்சு. இனி எனக்கு 6 தான் வேணும். ஸோ நான் இது அடுத்த 3 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபீமேல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கேஷுவல், க்ளோத்ஸ், லைன், இனி 2 வேணும். ஃப்ளாட், நெக்ஸ்ட்டு மாக். இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே டைப் பண்ணி கூட எழுதிக்கலாம். வாட் எவர், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே, நமக்கு 50 out of 50 இதாகிடுச்சு. நான் சப்மிட் கொடுத்துட்றேன். ஓகே, நமக்கு இது பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். வித்தின் 5 days பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 5 daysலாம் எடுத்துக்க மாட்டாங்க. வித்தின் 3 to 4 hours உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் ஒரு டைம் அப்லோட் பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்களாலே தெரியும். டைட்டில் வந்து டிஸ்கிரிப்டிவாக இல்லை, கிராமர் மிஸ்டேக்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. எதுவுமே இல்லாமல் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண இமேஜஸ்லாம் எனக்கு அப்ரூவ் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இது அப்ரூவ் ஆகிருக்கு. இந்த 2 இமேஜஸ் அப்ரூவ் ஆகிருக்கு. நான் இது 2 டைம் அப்லோட் பண்ணியிருக்கேன். 2 டைம் எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்ட்டு ஐ மீன் இந்த இது வந்து டிஸ்கிரிப்டிவாக இல்லை அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த ஹைஃபன் அதெல்லாம் தூக்கிட்டு தான் பண்ணியிருக்கேன். அப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்ரூவ் ஆச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ ஷட்டர்ஸ்டாக் ரிலேட்டடாக தான் போடுவேன். என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் ஏன் ரிஜெக்ட் ஆகுது, அந்த ரிஜெக்ஷனை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு இது அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மினிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், நான் வீடியோ எடுத்து இது கம்ப்ளீட் பண்ணி எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிற டைமில் எனக்கு மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. நானும் வந்து பார்த்தேன். வித்தின் 5 to 10 minutesலேயே அவங்க அப்ரூவ் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். பார்த்தீங்களா, நான் இன்றைக்கி தான் போட்டேன். இப்போ தான் அவங்க கண்டு முன்னாடி தான் போட்டேன். அதுக்குள்ளே எனக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு. அன்னைக்கே 9/9/2020. ஸோ ரொம்ப டைமில் இப்போ அவங்க எடுத்துக்கிறது இல்லை, டக்குன்னு அப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். இது வெப்சைட்டில் விஷுவலாக இருக்குது. 3 days எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 3 daysலாம் எடுத்துக்காது. வித்தின் 1 dayலே உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டில் விஷுவல் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது என்னோடய இமேஜ் போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எங்கேயாவது போய் கீழே உட்காந்துருக்கும். ஸோ உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இவ்வளோ தான் வீடியோ. டக்குன்னு அப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஷட்டர்ஸ்டாக் ரிலேட்டடாக ஒரு கண்டென்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மினிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஜென்யூனான வேலை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள்.